நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தென்னிந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாரதிய ஜனதா முக்கியத்துவம் அளித்து வருவதாக ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆந்திர மாநில பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவரும் ராஜமுந்திரி தொகுதியுடைய பாரதிய ஜனதா வேட்பாளருமான புரந்தேஸ்வரி மேடம் நம்மிடம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம், இந்த ராஜமுந்திரி தொகுதியில உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு மேடம்? இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எங்களை ரொம்ப நல்லபடியா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கடந்த 5 வருஷமா they were not happy with the government. அதனால இப்போ வந்து நிச்சயமா ஒரு சேஞ்ச் வேணும்ங்கிற ஒரு சங்கல்பம் தெரியுது வெளியில போனா. 2014 இதே அலைன்ஸ் டிடிபி பிஜேபி அலைன்ஸ் இருந்தது 2014ல. அப்பயும் நிறைய அசூரன்ஸ் கொடுத்தீங்க. அப்ப அது நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் பார்ட்டி இல்ல நிறைவேற்றலங்கிற ஒரு காரணத்தினால இல்ல, ஒரு மாறுதல் வேணும்ங்கிற ஒரே ஒரு யோசனையோட they had voted for YSRCPக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் 2019ல நாங்க வந்து தோத்துட்டோம். ஆனா அலையன்ஸ் வந்து 2014லேருந்து ஒரு 2.5 years மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் டிடிபி வந்து அந்த அலையன்ஸ் இருந்து வெளியில போயிட்டாங்க. ஸோ பீப்புள் வர் நாட் நாங்க தி ப்ராமிசஸ் தட் வி ஹவ் மேட் அது நிறைவேற்கலங்கிற காரணத்தான இல்ல, பட் ஒரு மாறுதல் வேணும்ங்கிற ஒரு காரணத்தால அவங்க வந்து YSRCPக்கு 2019ல ஓட்டு போட்டு. மேடம், நாங்க ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லா சுத்தி பார்க்கும்போது நேஷனல் இஷ்யூஸ் விட ஸ்டேட் இஷ்யூஸ் தான் அதிகமா லீடர்ஸ் வந்து முக்கியத்துவம். ஒரு தனிநபர் ஒருத்தர் விமர்சனம், இண்டிவிஜுவல் அட்டாக்கிங் அதிகமா இருக்கு. அது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் தான் நடக்குது, எம்பி எலெக்ஷனே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தோரணம். எங்களுக்கு என்னன்னா, ஒரு பக்கம் பார்லிமெண்ட், ரெண்டாவது பக்கம் வந்து அசெம்பிளி, 2 எலெக்ஷன்ஸும் ஒரே தடவை நடந்துட்டு இருக்கு. அதனால வாட் டேக்ஸ் credence is or rather precedence is local issues. எதுக்குன்னா அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால they will talk more about local issues. மேடம், ஆந்திர மாநிலத்துல முதல் முறையா 2 தேசிய கட்சிகள், ஒன்று காங்கிரஸ் கட்சி, அவங்களும் மாநில தலைவர் ஒரு உமனா இருக்காங்க, ஒரு பிஜேபியும் உமனா இருக்கீங்க. அந்த காம்படிஷன் எப்படி பாக்குறீங்க? அவங்க பெரும்பாலும் வந்து அந்த அவினாஷ் ரெட்டி எதிர்த்து மட்டும்தான் அங்க களத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த விவேகானந்த ரெட்டி கொலை வழக்கு தான் அதிகமா பேசுறதா சொல்லப்படுகிறது. அது எப்படி பாக்குறீங்க மேடம்? நிச்சயமா லோக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசணும். அதுவும் இல்லாம இப்போ ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல வந்து டெவலப்மெண்ட் பண்ணவே இல்லை, கடந்த 5 வருஷமா பண்ணவே இல்லை. ஸோ அதனால்தான் பீப்புள் ஆர் அக்செப்டிங் மோர் ஆஃப் தி என்டிஏ அலையன்ஸ், பிகாஸ் நாங்க வந்து அந்த டெவலப்மெண்ட் அண்ட் லோக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஷர்மிளாஜி வந்து ஃபோக்கஸ் மோஸ்ட்லி வந்து விவேகானந்த ரெட்டி அவங்க மர்டர் மேலதான் இருந்தது. ஸோ ரெலவன்ஸ் பார்ப்பாங்க. மோர் பர்டிகுலர்லி அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்கிறச்ச இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரெலவன்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் டாக்கிங் பார்ப்பாங்க. மேடம், ஒய்எஸ்ஆர் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ரயில் நல்லா இருக்காங்க. டிடிபி உங்க அலைன்ஸ் வந்து சிட்டி சைடு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. இல்ல, நீங்க உங்க பிரச்சனையிலே ரிப்ளை இருக்கு, சொல்லப்படுகிறது நீங்க சொன்னீங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் இஃப் தட் இஸ் ரிட்டன் ஆன் ஸ்டோன். ரூரல் ஏரியாலும் வந்து இப்போ வின் பண்ணணும்னா, ஜெயிக்கணும்னா only urban voters vote போட்டா it's not sufficient. ரூரல் வோட்டர்ஸும் எங்களுக்கு ஓட்டு போடணும். ஸோ அது வச்சு பாத்தீங்கன்னா ரூரல்லையும் ஒரு மாறுதல் வேணும் இந்த தடவை. பிகாஸ் அங்க வந்து நான் சொன்ன மாதிரியா ரூரல் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகல, கிராம் பஞ்சாயத்து ஃபண்ட்ஸ் ஏதாவது மேல இருந்து வந்திருந்ததோ அத்தையும் அவங்க வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாட் ஆஃப் கரப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ரூரல் இருக்கிற மக்களும் இந்த தடவை நிச்சயமா YSRCPயை தோத்தணும் அண்ட் என்டிஏ அலையன்ஸ் அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு சங்கல்பத்தில் இருக்காங்க. 2014க்கு பிறகு 2014க்கு அப்புறம் மாநிலம் 2ஆ பிரிந்த போது ஹைதராபாத் வந்து காமன் கேபிட்டலா 10 years இருக்கும்னு சொன்னது. ஆனா இப்போ வந்து இந்த அமராவதியை கேபிட்டலா உருவாக்குறதுல நிறைய குழப்பங்கள் வந்து அமராவதியை வந்து ஜெகன்மோகன் ஏத்துக்கல. அதாவது நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது எங்களுக்குன்னு ஒரு கேபிட்டல் சிட்டி இல்ல, ஹைதராபாத்தும் போச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு. மேடம், இல்ல, அமராவதி வந்து எல்லாருமே
அசெம்பிளி பாஸ் பண்ணிருக்கு. அமராவதி தான் கேபிட்டலா இருக்கணுங்கிறது இங்க இருக்கிற மக்களோட திங்கிங் அண்ட் தேர் லைக் ஆல்சோ. பட் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் முக்கியமந்திரி ஆனதுக்கு பிறகு அவர் அமராவதி டோட்டலா நெக்லெக்ட் பண்ணிட்டு அவர் 3 கேபிட்டல்ஸ் நான் கொண்டு வர போறேன், 1 ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனாலும் அப்படி சொன்னதுக்கு பிறகும் அவர் ஒரு கேபிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனும் இதுவரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே அமராவதியில அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க 34,000 ஏக்கர்ஸ் லேண்ட் அவங்க இங்க ஒரு நல்ல கேபிட்டல் ஆகும் நிர்மாணப்படும் யோசனையோட அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ ஃபீலிங் சீட்டட். அதனால தான் இந்த தடவை நிச்சயமா ஜெகன்மோகன் ரெட்டியை தோத்த வைக்கணுங்கிற ஒரு திங்கிங். 2019 அப்புறமா 5 இயர்ஸ் ஒய்எஸ்ஆர் உங்களோட நல்லா இருந்தாரு. முக்கியமான பார்லிமெண்ட்ல பில்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது சப்போர்ட் பண்ணாரு. இப்ப கடைசி நேரத்துல வெளியே வந்திருக்காரு. இன்னொன்னு சொல்லப்படுகிறது, இந்த அலையன்ஸுக்கு பிறகு ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தா திருப்பி ஒய்எஸ்ஆர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாக். ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒன்னு இருக்கும். மேல ஏதாவது இம்பார்ட்டன்ட் பில்ஸ் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகணும்னா இப்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு மேடம் பிஜேபி. அங்க 5 வருஷம் உங்களோட தான் பயணிச்சாரு. இப்ப ஆனா விமர்சனங்கள் அதிகமா பண்றாரு. முஸ்லீம் ஏரியா கடப்பால கூட கடுமையான விமர்சனங்கள். அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒன்னு இருக்கும். ஏதாவது இம்பார்ட்டன்ட் பில்ஸ் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகணும்னா எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணாதான் அது வி கேன் பாஸ். எதுக்குன்னா பிஜேபிக்கு அவ்வளவா ஸ்ட்ரென்த் இல்ல அங்க. So because of that the floor management YSRCP-யோட நடந்தது. But that does not mean கீழே கிரவுண்ட்ல நாங்க அவங்க கூட போயிட்டு இருக்கோங்கிறது that is totally false. Because இங்க பாத்தீங்கன்னா நான் I've been criticizing the government. அப்போ எங்க லீடர்ஸ் யாரையும் எனக்கு போன் பண்ணிட்டு நீ கிரிட்டிசைஸ் பண்ணாத, அவங்களுக்கு கூட நாங்க இருக்கோம் சொல்லவே இல்லையே. So it is wrong to say that we were hand in glove. எங்கேயாவது பப்ளிக் பாலிசிஸ்ல if there's something wrong definitely we will criticize. மேடம் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்ததா தேசிய அளவுல பிஜேபி மீண்டும் எந்த அளவுக்கு ஆட்சிக்கு வரும், எந்த அளவுக்கு நம்பர்ஸ் வரும்? நிச்சயமா ஆட்சிக்கு வர போறது. And we have set a target. நாங்க இஸ் பார் 400 பாருங்கிறது எங்களோட கோலா வச்சுட்டு இருக்கோம். So I am sure we will reach 400. லாஸ்ட் 2019ல ஆந்திராவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கேபினெட்ல பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சால் மத்திய அமைச்சர். லாஸ்ட் டைம் எங்களுக்கு யாருமே இல்லையே. பார்லிமெண்டேரியன் யாருமே இல்ல. ராஜ்யசபா it depends on the states. So எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்ல. This time let us see. That is left to the leaders. நீங்க மத்திய அமைச்சராக ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது மேடம். இல்ல, I leave everything to the decision of the leaders. நேற்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி பித்தாபுரத்துல நாங்க டெப்டி சிஎம் அந்த கேண்டிடேட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா அங்க நீங்க உங்க அலையன்ஸ்ல அவர் பவன் கல்யாண் தான் டெப்டி சிஎம் சொல்றாங்க. ஆனா ஒரு எளிமையான ஆளுக்கு நாங்க கொடுக்குறோம், ஆனா ஒரு ஸ்டாருக்கு கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஸ். அவங்க ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப he's given so many promises, but எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றலையே. He hasn't lived up to the promises. So இதுவும் அவ்வளவுதான். This is also vote bank politics. நம்ம கூட இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோதாவரி ரிவர் பக்கத்துல தான் பேசிருக்கோம். அந்த போலாவரம் ப்ராஜெக்ட் யார் மேடம் என்ன நிக்குது? அது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டடா இருக்கு. போலவரத்தை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்திலே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் should have that resolve. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா போலவரம் வச்சுண்டு இவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒண்ணுமே வேலை பண்ணலையே. So you should question ஜெகன்மோகன் ரெட்டி. மேடம் கெஜ்ரிவால் சொல்றாரு 75 இயர்ஸ் நெக்ஸ்ட் இயரோட பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறமா அமித்ஷா ஜி தான் வருவார்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். I don't want to answer that because that is the party decision. ஏதாவது இருந்ததுன்னா who will become after Modi ji இருப்பாரா இல்ல சேஞ்ச் பண்ணுவா, this is all party decision. I have nothing to say. Last question மேடம், சவுத் இந்தியாவுல நம்பர்ஸ் லாஸ்ட் டைம் 2019ல கர்நாடகாவை தவிர பெரிய நம்பர்ஸ் பிஜேபிக்கு இல்ல. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த முறை எவ்வளவு நம்பர்ஸ் மேடம் வரும்? சீட்ஸ் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஓட் ஷேர் பத்தி நாங்க பேசுவோம். ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா கேரளாவில் it has increased. தமிழ்நாடுல இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் வண்டர்ஃபுல்லி. இந்த தடவை ஈவன் தமிழ்நாடுல சீட் வரும் நாங்க நம்பின்னு இருக்கோம். Karnataka is anyhow we are strong. Telangana we are going to get very good seats. Andhra also we are going to win about 5 seats. தமிழ்நாடு கவர்மெண்டோட இப்ப டிடிபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க? நீங்களும் அலையன்ஸ்ல இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு? Let them come into alliance. யார் அங்க who is going to win there is a big question.
So let us see. பட் சிஎம் ஸ்டாலின் இன்னும் 2 வருஷம் அவருக்கு இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த No, I was talking about parliament, but with the government now, Stalin vande is not very, I mean, he's not trustworthy illiye. So whether we have to, he will come with us or not is totally out of question. இல்ல நாங்க சொல்றது ஸ்டேட் கோஆபரேஷன், ஸ்டேட் லெவல் கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு. அந்த பக்கம் தமிழர்கள் நிறைய பேர் இங்க ஒர்க் பண்றாங்க. குப்பம்ல இருக்காங்க, சித்தூர்ல இருக்காங்க. That depends on the two chief ministers இல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசணும், and then they will have to come to an understanding. So it depends on chief minister to chief minister. பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.